முருகன் என்ற பெயருக்கு காரணம் தெரியுமா? முருகு என்றால் தமிழில் அழகு என்று பொருள். தமிழின் மெல்லினம், இடையினம் மற்றும் வல்லினத்தை ஒருசேர இணைத்த பெயராக அமைந்தது. முருக வழிபாடு. முருகனை வழிபடும் வழக்கம் பண்டை காலத்தில் இருந்தே இருக்கிறது. தமிழர்களுக்கும் முருகனுக்கும் உள்ள தொடர்பானது நெடுங்கால பிணைப்பு ஆகும். தமிழர்கள் எங்கு செல்கிறார்களோ அங்கெல்லாம் முருகனை மறவாமல் கொண்டு சேர்ப்பர். அவ்வாறு இன்று தமிழகம், இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட பல நாடுகளில் முருக வழிபாட்டை தொடர்கின்றனர். அசைவ முருகன். இன்று முருகன் கோயில் வழிபாடு என்பது சைவத்தில் இருந்தாலும் ஒரு காலத்தில் அசைவ வழிபாடு இருந்ததாக தமிழ் இலக்கிய சான்றுகள் தெரிவிக்கின்றன. தினை மாவும் ஆட்டு இரத்தமும் படையலிட்டு வழிபட்டனர். இதை பற்றிய குறிப்புகளை திருமுருகாற்றுப்படை நமக்கு விளக்குகிறது. தமிழ் இலக்கியத்தை தாண்டியும் முருகனை பற்றிய குறிப்புகள், இலக்கியங்கள் பிற மொழிகளிலும் நிறைய உள்ளன. அவ்வாறு கந்த புராணம் வடமொழி இலக்கியத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. அதில் முருக பெருமான் சிவனுக்கும் பார்வதிக்கும் மகனாக தமிழகத்திற்கு அறிமுகம் ஆகிறார். அவ்வாறு வந்த கதைகளில் சில பகுதிகளை பாகம் 3 இல் பார்க்கலாம் நண்பர்களே.